தமிழ்நாட்டில் தமிழை வாழ வைக்க எவ்வளவு போராட வேண்டியிருக்கு தமிழர்கள். அண்ணன் பிடி கொண்டு எடுத்துருச்சு, அண்ணன் சீமான் பிடி. கலசம் ஏற வேண்டும் தமிழ் என்கிற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழக கட்சி நடத்தி கொண்டிருக்கிற பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முயிர் அண்ணன்மார்களே, வீட்டில் இருக்கிற சான்றோர் பெருமக்களை, கோடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். உலகிற்கு முன்னோடி தமிழர்கள் நாம் தான். உலகிற்கு கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, நாகரிகம் என்று எல்லாவற்றையும் கற்றுத்தந்த பேரினம் தமிழர்கள். இன்னைக்கு தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலத்தில் வாழ்றோம். இந்த தமிழ்நாடுங்கிற பெயரை அறிஞர் அண்ணா சூட்டினார். அண்ணா சூட்டினார். அது இப்ப 67க்கு பிறகு. ஆனா 11ஆம் நூற்றாண்டிலேயே இந்த நிலப்பரப்பு தமிழ்நாடு தான். இளம்புறனார் பாடுறாரு, உன் நாடு எதுன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்லுங்க. உலகிற்கு எல்லாத்தையும் நாம தான் சொல்லி தந்தோம், உலகிற்கு வழிகாட்டணும். ஆனா அந்த இனத்திய மக்கள் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறோம்? தமிழ்ல வழிபாடு கோரி, தமிழ்ல குடமுழுக்கு கோரி நாம் எங்க போராடுறோம்? ஆந்திராவிலையோ, கேரளாவிலையோ, கர்நாடகாவிலையோ, மகாராஷ்டிராவிலேயோ போய் அங்க இருக்கக்கூடிய கோயில போய் தமிழ்ல குடமுழுக்கு பண்ணுங்க, தமிழ்ல வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு கேட்டு போராடுங்க. தமிழ்நாட்டில் போராடுறோம். தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழ் பாட்டன் சிவனுக்கு தமிழ்ல வழிபாடு செய்யுங்க, குடமுழுக்கு செய்யுங்கன்னு போராடுறோம். நக்கீரர் பாடுறாருல, இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ்கிறார். சிவபெருமானே தமிழை கட்டி காத்தான், முதல் சங்கத்தின் தலைவன். அந்த சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு, குடமுழுக்கு செய்வதற்கு தமிழ்ல பண்றதுல என்னதான் பிரச்சனை? நாங்க குடமுழுக்கு எதிராக பேசல. நல்லா நடக்கட்டும், எல்லாரும் வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு அருள் கிடைக்கட்டும், நமக்கு மாற்று கிடைத்தல. ஆனா தமிழ்ல செய்யுங்களேன். இடும்பாவனம்ங்கிற இந்த நிலப்பரப்பு, இந்த ஊரு தேவாரத்துல பாடப்படுது. சிவனுக்கு உரிய இடம் இந்த இடும்பாவனம் அப்படின்னு தேவாரம் சொல்லுது. அந்த தேவாரத்தை ஓதுங்க, தமிழ்ல ஓதுங்க. என் பாட்டன் ஆதி பாட்டன் சிவன் மனம் குளிர்வான். தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது திமுக அரசு. 1967 இதே திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன முழக்கத்தை வச்சாங்க? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். நாங்கள் வந்தோம் என்றால் தமிழை எல்லா இடத்தையும் கொண்டு போய் சேர்ப்போம். ஆனா கொண்டு போய் சேர்த்தாங்களா? 1965 மொழி போராட்டம், இந்தியை திணித்து தமிழை சிதைக்க முற்பட்ட போது தாய் தமிழை காப்பதற்காக தாளமுத்துவும், நடராசனும், சிவகங்கை ராஜேந்திரனும், கீழப்பொழு சின்னசாமியும் களத்திலே பலியானார்கள். அந்த மொழிப்போர் புரட்சியை மையப்படுத்தி அதிகாரத்துக்கு வந்த திமுக தமிழை ஒழித்து கட்டுது. திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் ஆதி பாட்டை, முப்பாட்டை முருகன், தமிழ் பாட்டை முருகன், தமிழ் கடவுள் முருகன். அந்த தமிழ் கடவுளுக்கு தமிழ்ல குடமுழுக்கு பண்ணு அப்படின்னு போராட்டம் பண்றோம். அதுக்கு என்ன பண்றாங்க? தமிழ்ல குடமுழுக்கு பண்ணல, குடமுழுக்கு பண்ணது சமஸ்கிருதத்துல குடமுழுக்கு பண்ணிட்டு வர்ணனை என்ன பண்றான்? தமிழ்ல வர்ணனை பண்றான். தமிழ்ல பண்ற வர்ணனையை போட்டு அரோகரான்னு போட்டு பாத்தீங்களா, குடமுழுக்கு தமிழ்ல பண்ணிட்டோம். நீதிமன்றத்துக்கு போறப்ப நீதிபதி சொல்றாரு, அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல கட்டாயம் தமிழ்ல குடமுழுக்கு பண்ணணும். அப்படி பண்ண மறுத்தால் அந்த கோயில் நிர்வாகத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம். யார் சொல்றா? மதுரை நீதிமன்ற நீதிபதி. தஞ்சை பெருவுடையார் கோயில் தமிழ்ல குடமுழுக்கு செய்ய மாட்டோம் என்று மறுத்தான். நாம் தமிழக கட்சி போராட்டம் நடத்தி, சட்ட போராட்டம் நடத்தி தமிழ்ல குடமுழுக்க சாத்தியப்படுத்தணும். தமிழ்நாட்டில் தமிழை வாழ வைக்க எவ்வளவு போராட வேண்டியிருக்கு தமிழர்கள். நாங்கள் திராவிட மாடல் அரசு, அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கான அரசு, அன்பான கட்சிகளுக்கான அரசு, எளிய மக்களுக்கான அரசு, பாமர மக்களுக்கான அரசு. யார் சொல்றா? ஐயா ஸ்டாலின். அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கான அரசா இந்த திமுக அரசு?
தமிழுக்கும் தமிழர்களுக்குமான அரசு அந்த அரசு. கீப சோசலிஸ்டை மீட்போம் என்று பேசக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆட்சியில போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு தீர்வை பெற்று தரல. சமூக நீதி அரசுங்கிற சமூக நீதி அரசு. எது சமூக நீதி அரசு? இது சமூக நீதி அரசா? அறநிலைத்துறை இன்னைக்கு சேகர் பாபுன்னு ஒருத்தர் கையில இருக்குது. இந்த 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி காலத்துல எத்தனை ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்கள் அறநிலைத்துறையில் இருந்தாங்க? யார் இருந்தா? பெருந்தலைவர் காமராசர் நாட்டை ஆண்டார். இதே தமிழ்நாட்டை ஆண்டார். அன்றைக்கு சாதி ஆதிக்கம், ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் கோயிலுக்குள்ள போக முடியாதுன்ற நிலைமை. அந்த காலத்திலே தாத்தா ரத்தமணி சீனிவாசன் பேரன் பரமேஸ்வரனை அறநிலைத்துறை அமைச்சராக்கி எந்த ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் கோயிலுக்குள்ள போக முடியாதுன்ற நிலை இருந்ததோ அதே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பரமேஸ்வரனை அறநிலைத்துறை அமைச்சராக்கி அவனுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவிச்சு வரவேற்கிற நிலையை உருவாக்கியது பெருந்தலைவர் காமராசர். அந்த தலைவன் சமூக நீதி பேசல, சுயத்தை போட்டு அடிக்கல. ஆனா சமூக நீதிய அந்த தலைவன் உண்மையிலேயே நிலைநிறுத்தினாரு. ஆனா இந்த திமுகவோட ஆட்சி காலத்தில் என்ன இருக்குது? ரட்டளைக்கு உதயசூரனுக்கு நீ வாக்கு செலுத்துவதன் மூலமாக உனக்கு கிடைக்கிறது என்ன? கிடைக்கிறது என்ன? 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல 60 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக திராவிட கட்சிகள் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறது. 1967ஆம் ஆண்டு தொடங்கி 2025 வரை தொடர்ச்சியா திராவிட கட்சிகளின் ஆட்சி. தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறதா? வளர்ந்து இருக்கிறதா? என்ன மாற்றத்தை சந்திச்சோம்? யோசிச்சு பாருங்க. நீ எங்கேயும் போக வேண்டாங்க. இதே நம்ம ஊர் எடுத்துங்க. இடும்பாவனம், இந்த இடும்பாவனம், கற்பனாகுளம், கரையங்காடு, கீழவடியக்காடு, மேலவடிக்காடு, மேலப்பெரும்பலை, கீழப்பெரும்பலை, அடைஞ்ச விளாகம், மங்களநாயகிபுரம், தில்லை விளாகம் நம்ம போய் எடுத்துங்க. நம்ம பகுதியில கல்யாண பத்திரிகை வாங்கி பார்த்தா கேம்ப் மலேசியா, கேம்ப் சிங்கப்பூர், கேம்ப் லண்டன். அவர் ஊருக்கு வந்துட்டாலும் கேம்ப் சிங்கப்பூர் தான். ஏன்? என்ன தொழில் வாய்ப்பு இருக்கு? ஒரு தொழில் வாய்ப்பும் இல்ல. நம்மளால சொந்த ஊர்ல வாழ முடியாது. நீ வெளிநாட்டுக்கு பயணப்படணும். 18 வயசு 19 வயசு ஆயிடுச்சா நீ வெளிநாட்டுக்கு சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ துபாய்க்கோ கத்தாருக்கோ ஓமனுக்கோ வெளிநாட்டுக்கு போகணும். ஏன்னா சொந்த ஊர்ல நம்மளால பிழைப்ப ஓட்ட முடியாது. நீ பொருளியல் அகதி. நீ சாதிய பெருமிதம் பேசலாம், நான் அந்த சாதின்னு பேசலாம், மத பெருமை பேசலாம். ஆனா சொந்த ஊர்ல பிறந்து சொந்த ஊர்ல வளர்ந்து உன்னால வாழ்க்கையை ஓட்ட முடியாது. வெளிநாட்டுக்கு போகணும். சிந்திச்சு பாருங்களேன். தாத்த விவசாயம் பண்ண, அப்ப விவசாயம் பண்ணா, என் தலைமுறையில விவசாயம் இல்ல. 20 ஆண்டுக்கு முன்னாடி வீட்டுல 10,000 ஒண்ணு பார்த்தேன். 10,000 இருந்துச்சு. இப்ப 10,000 இல்ல. குப்பை கொடின்னு இருக்கும், குப்பை கொடி இல்ல. ஆடு மாடு இருந்துச்சு, ஆடு மாடு குறைஞ்சிச்சு. காரணம் என்ன? நமது வாழ்வாதாரம் முடித்து வைத்து விட்டு விட்டது. இந்த தமிழ்நாட்டை வெள்ளக்கார ஆண்டான். வெள்ளக்கார ஆண்டப்ப கூட காவிரியிலே தண்ணி வர்றது தடுக்கப்படுது. மன்னராட்சி காலம் ராணி மங்கம்மான்னு ஒரு அரசி ஆண்டாங்க. அன்றைக்கு அரசி ஆண்ட போது கூட காவிரியில தண்ணி வர்றது தடுக்கப்படல, கிடைக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு அணை கட்டி தடுக்க முற்பட்ட போது அந்த ராணி மங்கம்மா உடைச்சு தண்ணியை கொண்டு வந்தாங்க. ஆனா மக்களாட்சி காலம், ஜனநாயக அரசியல் காலம், இந்த காலத்துல காவிரியில தண்ணி வராது. இது சத்தியம். அன்பு சொந்தங்களே, மகாகவி சுப்பிரமணிய பாரதி பாடுறாரு. பாரதி சுதந்திர இந்தியாவில் வாழல, நாடு விடுதலை அடைவதற்கு முன்பாக இறந்து விட்டாரு. அந்த பாரதி பாடுறாரு, காவிரி தென்பண்ணை பாடாறு தமிழ் கண்டதொரு வையை போடுததி என மேவியாறு பல ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடுங்கிறது. காவிரி தென்பண்ணை வையை புறணை இன்னும் பல ஆறு தமிழ்நாட்டில் ஓடி தமிழ்நாட்டை செடுக்கி வச்சுங்கிறது. குறிப்பா சோழ மண்ணை காவிரி ஆற்ற கொண்டான்னா அவன் என்ன சொல்றான்? வெள்ளிக்கோள் வடதிசையை விட்டுட்டு தென் திசைக்கு மாறி போனாலும் சரி, வானம்பாடி பறவை உட்கொள்ள முடியாத அளவுக்கு மழை பொழிவு இல்லாது போனாலும் சரி, வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரின்னா. அந்த வானமே பொய்த்தாலும் சரி, காவிரி பொய்க்க மாட்டாள், நீர் தருவாள், சோறு தருவாள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 28 மாவட்டத்தை வறட்சி மாவட்டமா
அதிமுக ஆட்சி காலத்தை அறிவிச்சிட்டாங்க, அது வருகிறது. ஆனா வறட்சி மாவட்டம்னா உங்க நினைவுக்கு வர்றது வந்து ராமநாதபுரம். அந்த ராமநாதபுரத்துல பெய்யக்கூடிய மழையில ஒரு விழுக்காடு கூட பெறாத துபாய், கத்தார், ஓமன், சவுதி அரேபியா இந்த நாடுகள்ல தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பஞ்சமே இல்லை. துபாய்க்கு தான் போறாங்களே நம்ம ஊர்ல இருந்து ஆட்கள் கேட்டு பாருங்க. துபாயில தண்ணி லாரியை வச்சுக்கிட்டு எங்கேயாவது விற்பனை பண்ணிருக்காங்க தண்ணிய? வீட்டு வாசல்ல குடத்தை வச்சுக்கிட்டு அங்க தாய்மார்கள் காத்து கிடந்துட்டாங்களா? இல்லை. இன்னைக்கும் அந்த நாடுகள்ல வந்து மழை பொழிவே கிடையாது. நம்ம ஊர்ல மழைக்காலமும் காலம் இருக்கு, துபாயில கிடையாது. சவுதி அரேபியாவில் ஆறே இல்லாத நாடு சவுதி அரேபியா. அப்ப என்ன பண்றான்? அங்க கடல் இருக்கு, கடல் நீர் வளம் இருக்கு. அப்ப மழை பொழிவு இல்லாத போது கடல் நீர் வளத்தை அதை சுத்திகரிச்சு உப்பு தண்ணியை நல்ல தண்ணியா மாத்தி தன் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கான். எங்க? அரபு நாடுகள்ல, துபாயில, கத்தார்ல, ஓமன்ல, குவைத்துல. இத்தனைக்கும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியாளர் இல்லை. அங்க வந்து துபாயில வந்து தேர்தல் கிடையாது, துபாயில வந்து கட்சி கிடையாது, அரசியல் கிடையாது, மன்னராட்சி. துபாய் ஆகிறது ஒரு ஷேக்கு. அந்த ஷேக்கு வந்து தனக்கு தண்ணி கிடைச்சா போதும், தங்குதல் இல்லாம தன் குடும்பத்துக்கு கிடைச்சா போதும், தன் உறவு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கல. அவர் கடைக்கோடி வரைக்கும் சாத்தியப்படுத்துறாரு. ஒரு மன்னராட்சி நாட்டில், ஒரு பாலைவன நாட்டில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாம வாழ முடியும்னா தமிழ்நாட்டில் வந்து எல்லா வாய்ப்பும் இருக்குது. பறந்து விரிந்த கடல் வளம் இருக்கு, அதை தாண்டி மழை பொழிவு இருக்கு, மழை வளம் இருக்கு. எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கு, எல்லா ஊர்லயும் சாமியார் பஞ்சம் இல்லாம இருக்கிறாங்க. கோயில்ல உட்காந்து சாமியார் யாக விளக்க வச்சோம்னா அவங்க யாக விளக்கிறத பார்த்துட்டு வர்ண பகவான் அப்படியே மனம் உருகி கண்ணீர் வடிச்சு மழையை கொட்டி விட்டுவாரு. கொட்டி விட்டார்னா அப்படி சென்னை நிரம்பி போகும், தண்ணீர் கொஞ்சம் போயிடும்னு. அருமையான யோசனை சொல்லிட்டு அறநிலையத்துறை சார்பாக அதிமுக ஆட்சி காலத்துல கோயில்ல உட்காந்து யாக வளர்த்து மழை வைங்கன்னு சுற்றறிக்கை விடப்பட்டுச்சு. யாக வளர்த்து மழை வைக்கிறாங்களாம். யாக வளர்த்து மழை வைக்க முடியும்னா உலகத்துல பாலைவனமே ஒன்று இருக்காதே. பாலைவனத்தை பூரா சாமியாரை உட்கார வச்சு யாக வளர்த்தா மழை கொட்டிட போகுது, 30 விவசாயம் செய்ய போறோம். சமஸ்கிருதத்துல மந்திரம் ஒன்னாதான் கடவுளுக்கு புரியும். சமஸ்கிருதத்தை சொல்றப்பதான் இறைவன் வந்து மனம் குளிர்வான். நம்பி தொலைக்கிற தாய் தமிழை தொலைக்கிற. ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்ல, ஒருத்தன் ஒரு தடவை ஏமாறலாம், 2 தடவை ஏமாறலாம், 50 வருஷமா ஏமாறுறது. திமுகவுக்கும் அதிமுக ஓட்ட போட்டுட்டு ரட்டலைக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு அப்படின்னு எப்படி சொல்ல மனசு வருது? வறுமையில் இருக்கிறோம், ஏழ்மையில் இருக்கிறோம். இந்த வறுமை ஏழ்மை போனமா இல்லையா? அன்பான சொந்தங்களே, உலகத்தை பாருங்க. எல்லா கையும் அலைபேசி இருக்குது, அலைபேசியில தட்டுங்க. உலக நாடுகள் முன்னேறி இருக்கா இல்லையான்னு பாருங்க. எந்தவித வளங்களும் இல்லாத நாடுகள் கூட முன்னேறி இருக்கிறது. 1 வளம் 2 வளம் கொண்ட நாடுகள் முன்னேறி இருக்கிறது. ஆனா எல்லா வளத்தையும் தன்னகத்தை கொண்ட இந்த நிலம் ஏன் இன்னைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கு? நாம வந்து வாக்குங்கிற அந்த உரிமையை நம்ம தவறா பயன்படுத்துறோம். நம்ம போராடி சுதந்திரம் பெற்றோம், போராடி செக்கெடுத்து சிறைப்பட்டு வதைப்பட்டு தூக்கிலே தொங்கி பல தியாகங்கள் புரிஞ்சு நாம் பெற்ற சுதந்திரம். இந்த சுதந்திரம் நாம் சுதந்திரத்தை மட்டும் போராடி பெறல, வாக்கு உரிமை என்கிற ஒன்ன போராடித்தான் பெற்றோம். ஏன்னா இந்த பொது தேர்தல் முறை இந்தியாவில் கொண்டு வரப்படுற வேலையில எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யாரு படிச்சவனோ, யாரு பட்டதாரியோ, யாரு மிராஸ்தாரோ, யார் நிலக்கலாரோ, யாரு சமூகத்தில் செல்வாக்கப்பட்டவரோ, யாரு வரி கட்டக்கூடிய வல்லமை கொண்டவரோ அவருக்கு மட்டும்தான் வாக்குரிமைங்கிற நிலைமை இருந்துச்சு. குறிப்பா பெண்களுக்கு சுத்தமாக வாக்குரிமை இல்லை. அன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டோட மக்கள் தொகை 30 கோடி. ஆனா அன்னைக்கு வாக்கு செலுத்த உரிமை கொண்டவங்க சில ஆயிரம் பேர். அதுக்கு பிறகு பலகட்ட போராட்டம் நடத்தி ஜனநாயக போராட்டம் நடத்தி பெற்ற உரிமை வாக்குரிமை. அந்த வாக்குரிமையின் மகத்துவத்தை உணராம மறுபடி திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்ட போட்டு ரட்டணைக்கு போட்டு பழக்கமாயிடுச்சு, உதயசூரியன் போட்டு பழக்கமாயிடுச்சு. இது ஒரு உளவியல் நோய். ரட்டண சின்னத்துல கருணாநிதி வேட்பாளர் இருந்தா கூட அதிமுக ஓட்டு போட்டுருவேன். உதயசூரியன் சின்னத்துல ஜெயலலிதாவையோ சசிகலா வேட்பாளர் இருந்தா கூட திமுக ஓட்டு போட்டுருவேன்.
ஏன்னா நிறுத்தப்படுற வேட்பாளர் நல்லவரா கெட்டவரா குற்ற பின்பலம் கொண்டவரா மக்களுக்கு சேவையாற்றுவாரா மக்களுக்கு ஒன்னா ஓடோடி வருவாரா உழைப்பாரா அப்படி கெட்டவரா நேர்மை கொண்டவரா உண்மை கொண்டவரா எதுவும் பார்க்கறது இல்லை. அந்த கட்சி கொடுத்த வாக்குறுதி சரியானதா நிறைவேற்ற முடியுமா சாத்தியம் இருக்கா இந்த ஆட்சியாளர் நமக்கு நன்மை விளையுமா அதுவும் பார்க்கறது இல்லை. போறது விடிய காலம் 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு விருட்டு நடந்து போய் காலைல 7 மணிக்கு குத்திட்டு வந்துடுறது. நீ ஒரு தடவை குத்திட்டு வந்துருவேன் அவன் 5 வருஷம் வச்சு குத்துவேன். அப்புறம் குத்துதே குறைந்தேன்னா யார் என்ன செய்ய முடியும்? காந்தியவாதி சத்தியமூர்த்தி சொல்றாரு, மக்கள் மனங்கள்ல மக்கள் நாணயத்துல லஞ்சம் ஊழல் ஊடுருவாம பாத்துக்கணுங்கிற. இன்னைக்கு மக்கள் மனங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊடுருவிச்சு. தமிழ்நாட்டுக்கு 8 லட்சம் கோடி கடன். இந்த 4 ஆண்டு திமுக ஆட்சி காலத்துல மட்டும் 4 லட்சம் கோடி, ஒட்டுமொத்தமாக 8 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டு அமைச்சர்கள் மீது சொத்துரிப்பு வழக்கு, ஊழல் வழக்கு, முறைகேடு வழக்கு. இது ஒரு பக்கம். இதை தாண்டி மக்களை ஊழல்வாதிகளாக மாத்திட்டாங்க. அதான் இருக்கிறதுல பெரிய துயரம். 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தோம்னா பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. தேர்தல் பரப்புரையில 1000 ரூபாய் உரிமை தொகை வேணுமா வேண்டாமா, அப்ப திமுக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்களை பெற்றல. அப்ப பள்ளி மாணவர்கள் 18 வயசு தரம்பிச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்களா, லேப்டாப் தருவோம் நாங்க வந்தா, இல்ல கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம், கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுமா அப்படின்னு வாக்க போடுறேன். நம்புறான். ஏமாத்துது. அன்னராட்சி காலத்துல கூட குறைந்தபட்ச ஜனநாயக மாண்பு இருந்துச்சு. தன் மகன் தேர்கால கன்றுகுட்டியை ஏற்றி கொண்டு விட்டான் என்பதற்காக அதே தேர்கால தன் மகனையும் ஏற்றி கொண்டான் மனுநீதி சோழன். படிக்கிறோம். பசு போய் நீதி கேக்குது. பசு போய் அந்த மணியை அடிச்சு அந்த பசுவுக்கு நீதி சொல்வதற்காக தன் மகனை பறி கொடுத்தான் மனுநீதி சோழன். படிக்கிறோம். இது சோழ மண்ணு, பாண்டிய மண்ணு, பாண்டிய நெடுஞ்செழிய. அந்த பாண்டிய நெடுஞ்செழிய அரசவைக்குள்ள யாரு போறா? கண்ணகி போறா. ஏன் போறா? ஏன்னா பாண்டிய நெடுஞ்செழிய தப்பா திருப்பி சொல்லிடுற. கோவலனுக்கு மரண தண்டனை, கோவலனை கொன்னுறாங்க, கோவலன் செத்து போறான். அந்த செய்தி கேள்விப்பட்டு கோபத்தோட பாண்டிய நெடுஞ்செழியோட அரசவைக்குள்ள அரண்மனைக்குள்ள போற. போய் மன்னனை பார்த்து ஒரு சாதாரண ஏழை குடிமகள், ஒரு பாமர மகள் சொல்றா, தேரா மன்னா என் கணவனா கல்வன், நீ அல்லவோ கல்வன் என்று சொல்லி கால் சிலம்ப போட்டு உடைக்கிறான். உடைச்ச மாத்திரத்துல தவறாக நீதி சொல்லிவிட்டானா தாயே என்று மனம் உடைஞ்சு பாண்டிய நெடுஞ்செழிய உயர்விட்டான். இன்னைக்கு போய் சட்டமன்றத்தில் போய் தேரா மன்னான்னு ஸ்டாலின் கேள்வி கேட்ட உனக்கு அடுத்த நொடி குண்டாசு. அன்னைக்கு ஜனநாயகம் இருந்துச்சு, குறைந்தபட்ச மாண்பு இருந்துச்சு, நீதி இருந்துச்சு, அறம் இருந்துச்சு. சிலப்பதிகாரம் பாடுது இல்ல, அரசியல் பிழைத்தாருக்கு அறமே கூற்றாகும். அந்த அறம் இருக்கா? போராடி பெற்ற சுதந்திரம், போராடி யார் கையில் இருக்குது இன்னைக்கு? கேரளாவில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரிதான், கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் சரிதான், யார் ஆண்டாலும் கேரளா பசுஞ்சோலை போல இருக்கும். கேரளா என்ன சொல்றான்? கடவுளின் தேசம். கடவுளின் தேசம் கேரளாவை. கேரளாவில் 40க்கும் மேற்பட்ட ஆற்றுப்படுகை இருக்கு. அங்கேயும் தினந்தோறும் கட்டடம் கட்டுறான், கட்டுமான பணி நடக்குது. ஆனா அந்த கட்டுமான பணிக்கு மண் அள்ள முடியாது. அப்ப மண் எங்க இருந்து போகுது? தமிழ்நாட்டில இருந்து போகுது. தமிழ்நாட்டிலிருந்து போகுது. காவிரி ஆற்றுல ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டோம், காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டுல தடுப்பணை கட்டுவோம் சொல்வது யார்? கேரளா, கர்நாடக அரசு. முல்லை பெரியாற்றனை தகர்த்து விட்டு புதிதாக அணை கட்டுவோம் சொல்றது கேரளா. பாலாற்றின் குறுக்கே அடுக்கடுக்காக தடுப்பணை கட்டி அதன் உயரத்தை அதிகப்படுத்துவோம் சொல்வது ஆந்திரா. கேரளாவும் கர்நாடகாவும் ஆந்திராவும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நீர்வளத்தை தடுத்து அவன் அணை கட்ட போறான். அவன் அணை கட்டுவதற்கான மணல் தமிழ்நாட்டிலிருந்து போகுது. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து மண்ணை அள்ளி கொண்டு போறான். அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும். மண்ணை அள்ளி கொண்டு போறானா எப்படி போறான்? ஹெலிகாப்டர்ல மண் அள்ளிட்டு போறானா? ஏரோப்ளேன்ல மண் அள்ளிட்டு வான்வழியா போறானா? இதே சாலை மார்க்கமா போறான். சாலை மார்க்கமா. இது காவல்துறைக்கு, உளவுத்துறைக்கு, இளவுத்துறைக்கு தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? தெரியும். தெரிஞ்சு விடும். ஏன்னா இங்க இருந்து அங்க வரைக்கும் எல்லாத்தையும் கமிஷன் போகும். ஜெயலலிதா என்ன பண்றாங்க?
கனிமூல கொள்ளை நடந்திருக்கா, அதை வந்து நம்ம தடுப்போம், நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு நினைக்கல. அந்த அறிக்கையை தாக்கல் பண்ண சகாயத்துமா நடவடிக்கை எடுத்து சகாயத்தை வந்து இனி மதுரை மாவட்ட ஆட்சியர் இருக்க வேண்டாம், அவரை வேற இடத்துக்கு மாத்தணும்னு கோஆப்டஸ் துறைக்கு மாத்துறாங்க. சகாய கோஆப்டஸ் துறைக்கு போறாரு. நஷ்டத்துல இங்கே கோஆப்டஸ் வந்து லாபத்தை வைக்கிறாரு, பேட்டித்திறன் கொண்டாடுறாரு, ஒரு நல்ல நிலைமை கொண்டு வர்றாரு அந்த துறையை. பிறகு நீதிமன்றம், சென்னை நீதிமன்றம் தலையிட்டு அந்த கனிமூல கொள்ளையை கண்டுபிடிப்பதற்கான ஒரு குழு அமைக்குது. அந்த குழுவுக்கு தலைவராக ஐயா சகாயத்தையே போடுது. இப்ப மறுபடியும் ஐயா சகாயம் வந்து மதுரைக்கு போறாரு. அங்க என்ன தெரியப்படுது, இந்த கனிமூல கொள்ளைக்காக பச்சிளம் பிள்ளைகள் நரபலி கொடுக்கப்பட்டு தெரியுது. அப்ப போய் சுடுகாட்டுல போய் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்றப்ப அந்த ஆய்வை வந்து செய்வதற்கான அதிகாரிகள் வரணும். காலைல போறாரு, மாலை வரைக்கும் அதிகாரி வரல. அவரும் காத்திருந்து பாக்குறாரு, கடைசி வரைக்கும் அதிகாரி வரல. கடைசியில பொழுது போயிடுது, இருட்டாயிடுது. சொல்றாங்க, ஐயா நீங்க போங்க, போய் ஓய்விடுங்க, போய் அறையில ஓய்விடுங்க, நாளைக்கு மிச்சத்தை பாத்துக்கலாங்கிறாங்க. இல்ல நான் போக மாட்டேன், நான் போனேன்னா இந்த ஆவணங்களை எல்லாம் கலைச்சிருவாங்க, நான் போக மாட்டேன்னு மறுக்குது. அப்ப என்ன பண்றாரு, ஒரு கட்டில எடுத்து வர சொல்லி கட்டில வந்து சுடுகாட்டு மேலே போட்டு படுத்துக்கிறார். விடிய விடிய கட்டில தூங்குறாரு சுடுகாட்டுல. காலையில் எழுந்திரிச்ச உடனே பத்திரிகையாளர்கள் வந்து ஒளிவாங்கி நீட்டி கேட்கிறாங்க, விடிய விடிய சுடுகாட்டுல தூணியில பயமா இல்லையான்னு. அதுக்கு சகாயம் சொன்ன பதில், எனக்கு சுடுகாட்டுல பயம் இல்லை, சுதந்திர நாட்டுல பயமா இருக்குல்ல. இதான் நாட்டோட நிலைமை. நேர்மைக்கும் உண்மைக்கும் எளிமைக்கும் இதான் கதி. 80வது வயசுல அந்த சகாயத்துக்கு அந்த ஐயா நல்லக்கண்ணுவுக்கு 80வது வயசுல 1 கோடி ரூபாய் பணத்தை திரட்டி கட்சி கொடுக்குது. கொடுக்கிறப்ப இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இதை மக்கள் சேவைக்கு பயன்படுத்துங்க ஐயா நல்லக்கண்ணு திரும்பி கொடுத்துருது. இப்ப 100 வயசை கடந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த நல்லக்கண்ணு வீதிக்கு வர்றாரு, நமக்கு யாருனே தெரியாது. ஆனா நயன்தாரா தான் நாக்க தொங்க போட்டு போய் நிற்பான். இந்த சமூகம் விளங்க மாட்ட, இந்த நாடு உருப்பிடுமா? கருணாநிதி ஆண்டாரு, நாட்டை கெடுத்தாரு. ஸ்டாலின் ஆண்டு கொண்டு நாட்டை கெடுத்து கொண்டிருக்காரு. இப்ப உதயநிதி ஆள ஆசைப்படுறாரு, அடுத்த மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நாம ஆண்டலான்ட்டு. அதுவும் ஐயா ஸ்டாலின் இருக்காரு பாருங்க, அவரு என்ன தமிழ்நாட்டு மக்கள் அப்பா மாதிரி நினைக்கிறாங்க. பரவாயில்ல, 70வது வயதுல அப்பா ஆயிட்டாரு, வாழ்த்தலாங்க. யார் அப்பா? அதுவும் ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, போதையின் பாதையில போகாதீங்க, மன்றாடி கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன். போதையின் பாதையில போகாதன்னா எல்லா விதிலும் டாஸ்மாக் கடை தந்து வச்சுட்டு போதையின் பாதையில போகாதான் காட்டுக்குள்ள போனாங்க. எங்கிட்டு போறது? போதையின் பாதையில போகாதையா யார் சொல்லலாம்? கடையை மூடு. ஏன் மூட மாட்டேங்கிற? 48,000 கோடிங்க வருமானம். 48,000 கோடி ஒரு ஆண்டுக்கு. தீபாவளிக்கு படம் வருது, பொங்கலுக்கு படம் வருது, விஜய் படம் வந்தாலும் சரிதான், அஜித் படம் வந்தாலும் சரிதான், எந்த படமும் டாஸ்மாக் கலெக்ஷனை மிஞ்சிறது இல்லை. டாஸ்மாக் தான் முதல்ல. அதுவும் போன தீபாவளிக்கு கூடுதல் கவுண்டர், எதுக்கு சாணம் வைக்கிறது, கூடுதல் கவுண்டர் திறக்குது இந்த அரசு. மானங்கட்ட கேடுகட்ட அரசு. அதுவும் டாஸ்மாக், அந்த டாஸ்மாக் கடலை வேலை செய்யறாங்கல்ல, பணிபுரிறாங்கல்ல பணியாளர்கள், அவங்களுக்கு ஒரு நிபந்தனை. இப்ப இந்த மாசத்துக்கு 5 லட்சம் வருமானம் வருதுன்னா அடுத்த மாசம் அது 3 லட்சமா குறைஞ்சிச்சு, இல்ல 4 லட்சமா குறைஞ்சுன்னா அந்த பணியாளர்கள் வந்து சஸ்பெண்ட். ஏன் வருமானம் குறைஞ்சி? என்ன வேலை பார்க்கற நீ? சஸ்பெண்ட். அதாவது ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, வருகை பதிவேடு குறையுது. அப்ப நான் வந்து ஆசிரியரை இல்ல அந்த தொடர்பான அதிகாரியை இடைநீக்கம் பண்றேன்னா ஒரு நல்ல அரசாங்கம். இல்ல இந்த நூலகம் இருக்கு, இந்த நூலகத்துக்கு வருகை பதிவேடு குறைஞ்சிச்சு, நூலகத்துக்கு வரக்கூடிய படிக்கிறவங்க வாசிக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க, அதனால நூலகம் மீது நடவடிக்கை அப்படின்னா இது ஒரு ஆரோக்கியமான சமூகம். டாஸ்மாக்ல குடியாரம் குறைஞ்சு போயிட்டான்னா அது வேலை செய்யற வேலையை விட்டு தூக்கணும்னா இது அரசாங்கம் ஆடாது. நாங்க அண்ணா வழியில ஆட்சி நடத்துறோம். அண்ணா வழியிலங்கிற நீ என்ன அண்ணா வழி ஆட்சி அடிச்சு கிழிச்ச? 1967ல அண்ணா கொடுத்த வாக்குறுதி 1 படி அரிசி லட்சியம், 3 படி அரிசி நிச்சயம். 1 படி அரிசி நிச்சயம், 3 படி அரிசி லட்சியம். ஆனா 1 படி அரிசி கூட கொடுக்க முடியல, நிதி பற்றாக்குறை. அப்ப அண்ணா கிட்ட போய் அதிகாரிகள் சொல்றாங்க, ரொம்ப நிதி பற்றாக்குறை இருக்குது, நாம வேணா இந்த மதுபான கடை திறந்து விட்டோம்னா வருமானம் வரும், அதை வச்சு சரி கட்டிடலாம், வாக்குறுதியை நிறைவேற்றலாம்ங்கிறாங்க. அதுக்கு அறிஞர் அண்ணா சொல்றாரு, நான் வாக்குறுதியை நிறைவேற்றாம பொய்யன்னு பெயரெடுத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து மதுபான கடையை திறக்க மாட்டேங்குது. மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தால்
நான் துண்டை உதறி தோல்ல போட்டுக்கிட்டு நடைய கட்டுவேன். அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லைங்கிறது. இந்தியா முழுமைக்கும் மது விலக்குக்காக பரப்புரை செய்ய தயார் முழக்கமிட்டவர் அறிஞர் அண்ணா. மன்னராட்சி காலத்துல ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் கூட தமிழ்நாட்டை இவ்வளவு நாள் ஆளல. ஆனா கருணாநிதி குடும்பம் படுத்துற பாடு எவ்வளவு கேவலம் பாருங்க. உதயநிதி வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து சிறப்பாயிடுங்கிற. உதயநிதிக்கு என்ன தெரியுங்க கேட்கிறேன். நம்ம வறுமை தெரியுமா, ஏழ்மை தெரியுமா, பசி பஞ்சம் என்ன தெரியுமா? என்றைக்காவது உன் அப்பன் வறுமையோட ஏழ்மையோட நல்ல உடை உடுத்தாம அழுக்கு வேட்டியோட கிழிஞ்ச சட்டையோட நிக்கிறத நீ பார்த்திருக்கியா? உனது கல்வி கடனுக்காக வங்கி வாசல உன் அப்பன் கூலி குறுகி அவமானப்பட்டு நிக்கிறத என்றைக்காவது கண்டு உணர்ந்திருக்கியா? உன் தாய் நல்ல உடை உடுத்தாது வறுமையோடு போராடுவதை என்றைக்காவது பார்த்திருக்கியா? வீடு வீடா போய் உன் அப்பன் வந்து கடன் வாங்கி அவமானப்பட்டு நிக்கிறத பார்த்திருக்கியா? அரசு பேருந்துல போயிருக்கியா? அரசு கழிப்பறையை பயன்படுத்திருக்கியா? ரேஷன் என்ன பொருள் வாங்கியிருக்கியா? நாங்க படுற பாடு, கஷ்டம், துன்பம், துயரம் இதோட நிழல் கூட உதயநிதி மேலப்பட்டிருக்கு. ஆனா அவர் தமிழ்நாட்டை ஆளணுமா? தமிழ்நாடு என்ன அப்பம் சொத்தாடா எழுதி கொடுத்திருக்கா? 99 தொடங்கிங்க 2013 வரைக்கும் திமுக மத்திய அமைச்சர்கள் அங்க வைக்குது. கேட்டுக்குங்க. அங்க வைக்கிற காலத்துல அண்ணாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுங்கன்னு கேட்டிருந்தா கொடுத்திருப்பான். 2013 மத்திய அமைச்சரை விட்டு திமுக வெளியேறுது. 2014 பாஜக ஆட்சிக்கு வருது. பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே அண்ணாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுங்க கேட்க கருணாநிதி. ஏன் அப்ப கேட்கல? அப்ப கேட்டா கொடுத்திருப்பா, முடிஞ்சிருக்கும். இப்ப கேட்டா கொடுக்க மாட்டான். அதை வச்சு அரசியல் பண்ணலாம். இப்ப தமிழ்நாட்டில் ஒரு பல்லவி வச்சிருக்கான் பாருங்க. அதாவது பாஜக உள்ள வந்துடும், பாஜக பூந்துரும், பாஜக இந்த பக்கம் வந்துடும், பாஜக எதுக்கணும்னா திமுக ஓட்டு போடுங்க. பாஜக தமிழ்நாட்டில் எங்கடா இருக்கு? முதல்ல எங்க இருக்கு பாஜக? 2021 அதிமுக கூட்டணியில பாஜக அங்க வைக்குது. 2021 அங்க வைக்கிறப்ப அதிமுக கூட்டணியில பாஜக அங்க வைக்கிறப்ப பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள்லாம் வாக்கேட்டு போறப்ப மோடி படத்தை, அமித்ஷா படத்தை போடாம எம்ஜிஆர் படத்தை, ஜெயலலிதா படத்தை எடுத்து போட்டு போனாங்க. ஏன்னா மோடி படத்தை, அமித்ஷா படத்தை போட்டு போனா விழுற ஓட்டும் விழாம போயிடும். யாரு? பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்களே மோடி, அமித்ஷா புறக்கணிச்சாங்க. இதுதான் தமிழ்நாடு. ஒழிக்கணும், எல்லாத்தையும் மாத்தணும். அதுக்கு ஒரே வாய்ப்பு வாக்கு. உங்கள் வாக்கை மாற்றாத வரை இந்த வாழ்வு விடியாது, எந்த நலனும் பயக்காது. நீங்க நினைச்சு பாருங்களேன், 34 வயசுல நான் எங்க நின்று கத்திட்டுக்கணும்? ஏன் நான் கத்தணும்? நான் இதே ஊர்ல வளர்ந்து பிறந்த பிள்ளை, உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும். நான் ஏன் கத்திட்டு இருக்கணும்? எல்லாரும் என்ன பண்ணாங்க? படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனாங்க, வெளிநாடு போனாங்க. நானும் படிச்சு முடிச்சேன், வேலைக்கு போய்க்கலாம்ல, வெளிநாடு போய்க்கலாம். ஏன் போகல? நான் புதுக்கோட்டைக்கு பாலிடெக்னிக் படிக்க போறேன். படிக்கதான் போனேன் 2009. படிக்க போறப்ப அந்த சமயத்துல ஈழ படுகொலை, ஈழத்துல கொத்து கொத்தா மக்கள் கொண்டடிக்க போற செய்தி தெரிய வருது. அப்ப எனக்கு ஒண்ணும் புரியல. காலப்போக்கில் லட்சக்கணக்கான மக்களை கொண்டுட்டான்னு தெரிய வருது. லட்சக்கணக்கான மக்களை கொள்றப்ப ஒரு தமிழ்னா ஒண்ணும் பண்ணலையேங்கிற குற்ற உணர்ச்சி போட்டு அரிக்குது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அண்ணன் பிடி கொண்டு எடுத்துருச்சு. அண்ணன் சீமான் பிடி. நான் பேச்சாளர் இல்ல, சத்தியமா நான் பேச்சாளர் கிடையாது. இதே அரசு பள்ளிக்கூடத்தில் நான் படிச்சேன். பேச்சு போட்டி நடக்க ஒரு நாள் நான் பங்கேற்றது கிடையாது. மேடை ஏறி நாற்காலி கூட நடத்தி போட்டது கிடையாது. நான் யார்கிட்டையும் பேச கிடையாது, சொந்தக்காரன்கிட்ட பேச கிடையாது, யார்கிட்டையும் பேச கிடையாது. நான் பேசவே மாட்டேன். நான் வகுப்பட இருக்க தெரியாது. நான் அவ்வளவு அமைதியான பையன். நான் மேடையில பேசுற அளவுக்கு எது மாத்துது? இனம் அழிக்கப்பட்டுச்சேங்கிற பெரும் கோபம். அது 2009ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. ஆளோட குணாதிசயத்தை மாத்திருச்சு. இனமே செத்து போச்சா, என்னடான்னு ஒரு கோபத்துல வெடிச்சு துடிச்சுதான் வந்து நிக்கிறோம். நீங்க நான் வேற ஆளு, அங்க உள்ள ஆளுனா கூட யோசிக்கலாம். நான் இந்த ஊர்ல பிறந்த பிள்ளை. நான் இந்த ஊருக்கு நான் பெருசா ஒண்ணும் பண்ணல. ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்னா, பட்டுக்கோட்டையை தாண்டா நீங்க எந்த ஊரு கேட்டா முத்துப்பேட்டை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இல்ல தஞ்சாவூர் போனோம்னா பட்டுக்கோட்டை. ஆனா இனிமே தமிழ்நாட்டுல எங்க போலாம், எந்த ஊர் கேட்டா இடும்பாங்கன்னு சொல்லலாம்.
என் பேருக்கு கூடி நான் ஊரை தான் வச்சிருக்கேன். காத்தின்னா யாரும் கேட்டுருவான், இடுமானம்னா தான் என்ன கேட்பான். நான் சொல்றேன், இந்த ஊர்ல பிறந்த மகனாக சத்தியமா சொல்றேன், ஒரு நல்லது வரும்னா மாத்தி வாக்க செலுத்துங்க. நாங்க அப்படிதான் பேச கேட்டிருப்பீங்கல்ல, ஏதாவது அநியாயமா அக்கிரமமா பேசணுமா? அதே போல நம்ம பாட்டன் ஆதி பாட்டன் சிவன் அவரே தமிழ் வளர்த்திருக்காரு. முதல் சங்கத்தோட தலைவர் அவரு. அவருக்கு தமிழ்ல வழிபாடு செஞ்சாதான், தமிழ்ல குடமுழுக்கு பண்ணாதான் அந்த கோபுரத்துல தண்ணி ஊத்துறப்ப தமிழ்ல அந்த வழிபாடு செஞ்சாதான் அவர் மனம் குளிர்வாரு. அதை செய்யுங்கன்னு நான் கோரிக்கை வைக்கிறோம், மன்றாடுறோம். நான் கண்டிக்க கூட இல்லை, மன்றாடுறோம், கெஞ்சிரும், தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படின்னு. கண்ணதாசன் காமராசர் குறித்து சொல்றாரு, சுருக்கமா வர்ணிக்கிறார். காமராசர் பத்தி சொல்றப்ப காலத்தின் கடைசி கருணைங்கிறார். காலம் ஒரு முறை கடைசியாக கருணையிட்டு இருக்கிறது, இந்த கருணையை பயன்படுத்திக் கொள்ளுகிறார். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழக கட்சி. இதான் இறுதி தருணம், இறுதி சமயம். ரெண்டு பேருக்கிடையே சண்டையில பிறக்கல நாம் தமிழக கட்சி. வரலாறு பிரசவித்தது, காலம் இந்த கடமையை எங்க கைகளில் ஒப்படைத்தது. 2009 மே 18 என் இனம் கொன்றடிக்கப்படுது. 2 லட்சம் தமிழர்களை துள்ள துடிக்க படுகொலை செய்துவிட்டு, அவ்வளவுதான் விடுதலை புலிகளை வீழ்த்தி விட்டோம், அவ்வளவுதான் தமிழர்களை தோற்கடித்து விட்டோம், உங்கள் புலிக்கொடியை இறக்கி விட்டோம், உங்கள் தேச கனவை நொறுக்கி விட்டோம், உங்கள் தலைவன் பிரபாகரனை கொண்டு விட்டோம் என்று சொல்லி மண்ணை முத்தமிட்டு ராஜபக்சே கொக்கரைத்தான். மே 18 2009 உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் கண்ணீர் வடிச்சான், கதறனா, ஒப்பாரி வச்சான், ஐயோ எல்லாம் போச்சேன்னு. வீட்டை விட்டு வெளியேற முடியாது, முடங்கி கிடந்தான். வாழ்வதா தற்கொலை செய்து கொண்டு சாவதா என்று மனம் புடுங்கினான். எந்த மே 18 என் இனம் வீழ்த்தப்பட்டதோ அதே மே 18 குறிவைத்து 2010ஆம் ஆண்டு உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களை திரட்டி நாம் தமிழங்கிற இயக்கத்தை கட்டணும். காமராசர் 9 ஆண்டுகளா பொற்கால ஆட்சி கொடுத்தார். நாம திமுக ஆட்சி வேணும், அதிமுக ஆட்சி வேணும், கருணாநிதி ஆட்சி வேணும், ஜெயலலிதா ஆட்சி வேணும், ஒருத்தரும் கேட்கறது இல்லை. ஆனா எல்லாரும் கேட்கணும், காமராசர் போல ஒருத்தர் நாட்டை ஆண்டா பரவாயில்ல. ஏன்னா அந்த தலைவன் உண்மையிலே மக்களுக்காக வாழ்ந்தான். அந்த தலைவன் அதாவது ஒரு அரசியல் துறவி போல இருந்தாரு. முற்றும் துறந்த முனிவர்கள் துறவிகள் கூட தாயோடு கொண்டிருந்த உறவை, பாச பிணைப்பை துறக்கல, துண்டிக்கல. ஆனா தன் தாயோடு கொண்டிருந்த அந்த பாச பிணைப்பை, உறவை கூட துண்டித்து தாயை தூர தள்ளி வைத்து தன் மக்களுக்கு தாய் போல நின்று சேவையாற்றின தலைவன் பெருந்தலைவர் காமராசர். 9 ஆண்டுகளும் ஒப்பற்றாட்சி, எல்லாமே அவர் ஆட்சி காலம் தான். அளப்பரிய சாதனை. தமிழ்நாட்டை அவ்வளவு உயரத்துல தூக்கி வச்சாரு. ஏன்னா அந்த தலைவனுக்கு நோக்கம் இருந்துச்சு. காமராசர் இறந்தார், அவர் உடலை நெருப்பெடுத்துக் கொண்டது, அவர் காரை கட்சி எடுத்துக் கொண்டது, வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். ஆனால் காமராசர் என்ற பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டதுன்னு வரலாற்றை நிலைக்க அளவுக்கு ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தாரு அந்த தலைவன் காமராசர். அப்படி வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம். ஆனா இந்த நிலத்துல இன்னைக்கு என்ன நிலைமை? செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் அதிமுக ஆட்சி காலத்துல ஊழல் பண்ணிட்டு திமுக வந்துட்டாரு. என்னன்னா அதிமுக ஆட்சி காலத்துல ஊழல் நடந்துச்சுன்னு அதிமுக சொல்றேன், அதிமுக ஆட்சி காலத்துல செந்தில் பாலாஜி ஊழலே பண்ணலன்னு திமுக சொல்றேன். எவ்வளவு வியப்பு! இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்தாச்சு, கடந்தாச்சு. கூவத்தூர் நடந்த கலைபுரம், தர்மயுத்தம்ங்கிற நாடகம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அதெல்லாம் மறந்து கிடந்தாச்சு. எடப்பாடி பழனிசாமி சிரிச்ச முகமா இருக்காரு. குழந்தை முகத்துல கொலகாரனை பார்த்திருக்கியா? அதான் எடப்பாடி பழனிசாமி. எல்லாவற்றையும் துறந்த துறவி வரலாறு சொல்றாரு. கருணை இல்லா ஆட்சி கடிய ஒளிக அருள் நயந்த நன்மார்கள் ஆளுங்க. அந்த நன்மார்கள் ஆளணும்னா வாய்ப்பு நாம் தமிழக கட்சி தான். திருமந்திரத்துல திருமூலர் சொல்றாரு, என்னை நன்றாக இறைவன் படைத்தவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுன்னு. இறைவன் படைத்ததே தமிழுக்கு தொண்டாற்றுவதற்கு தான் பாடுறாரு திருமூலர். அந்த தமிழை போற்றுவதற்கு, தொழுவதற்கு வாய்ப்பு நாம் தமிழக கட்சி. தமிழை கலசம் ஏற்றவும் தமிழரை கோட்டை ஏற்றவும் வாய்ப்பு நாம் தமிழக கட்சி. கடைசி வாய்ப்பு, வரலாற்றில் கடைசி வாய்ப்பு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே புலிக்கொடி ஏந்தி போய்
நாம் பார்த்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா, இலங்கை, பர்மா, மாலத்தீவு, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா என்று உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று மன்னாதி மன்னனாக வளம் வந்தான். அவன் பெயர் அருண்மொழி சோழன். ராஜராஜாங்கிறது பட்டம், மன்னனுக்கெல்லாம் மண்ணு, மன்னாதி மன்னன். அந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அவன் மகன். அவன் மலேசியா வென்று விட்டு கடாரம் கொண்டான் என்று பெயர் பெற்றான். 1000 ஆண்டுகளுக்கு பின்பாக அதே மலேசியாவுக்கு கூலியாக போய் நிற்கிறோம், அகதியாக போய் நிற்கிறோம். நம் தாத்தன்கள், நம் பாட்டன்கள் அரசாங்க அனுபவிச்ச இடத்துல அகதியா போய் நிற்கிறோம். ஈழத்துல 2 லட்சம் மக்களின் சாவு. நம்மை போலவே ஹிட்லரோட நாஜி படையால யூதன் கொன்றடிக்கப்பட்டான். 10 லட்சம் யூதன் கொன்றடிக்கப்பட்டான். உலகம் முழுக்க சிதறி ஓடினான். அழித்தொழிக்கப்பட்டார்கள் யூதர்கள். முடிந்து போனது யூத இனம் என்று கணக்கிட்டார்கள். வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்பட்ட யூதர்கள் எழுந்தார்கள். தனக்குன்னு ஒரு நாட்டை பிடிச்சான். இஸ்ரேல் ஒரு நாட்டை பிடிச்சு படைச்சிட்டான். அது ஆக்கிரமிப்பு, அபகரிப்பு, அது வேற. ஆனா தனக்குன்னு ஒரு நாட்டை பிடிச்சிட்டான். எந்த நூற்றாண்டிலே வீழ்த்தப்பட்டானோ யூதன், அதே நூற்றாண்டில் எழுந்து வெல்லிட்டான். நாம் வீழ்த்தப்பட்டிருக்கோம். கண் முன்னே 2 லட்சம் தமிழர்களை சாக கொடுத்திருக்கோம். காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு என்று அத்தனை வாழ்வாதார உரிமையும் பறி கொடுத்திருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பொருளியல் அகதியா இருக்கும். பொருளியல் அகதி இங்க வாழ முடியாம பொருளாதாரத்துக்காக வெளிநாட்டுக்கு ஓடுறது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வடநாட்டுக்காரன் வந்துட்டான். எங்க வந்துட்டான்? இடும்பாவனம் மேலோடைய கடுக்க வந்துட்டான் வடநாட்டுக்காரன். ஐஸ் கொண்டு வர்றான். எந்த ஊராங்கிற உத்தரவேசங்கிறான். உத்தரவேசம் இருக்கு, இடும்பாவனம் மேலோடைய கடிங்க இருக்கு. வந்துட்டாங்க. நாத்து நடுறது, களை பறிக்கிறது, கடையில தட்டு கழுவுறது, எல்லாத்தையும் இந்திக்காரன் தான் இருக்கான். தமிழர் தாயகத்தை அழிக்க போறேன். நாம ஒரு வேலைக்கு வந்து இந்த வேலை அப்படின்னா, இந்த தட்டு கழுவுற வேலை, இல்ல வந்து ஒரு புரோட்டா மாஸ்டர் வேலை அப்படின்னா, இந்த வேலைக்கு குறைந்தபட்ச ஊதியம்னு ஒரு வேலையை வந்து ஒரு தொகையை வந்து நிர்மாணிச்சு வச்சிருக்கோம். அவன் என்ன பண்றான்? நம்ம 150 ரூபான்னு தீர்மானிச்சு வச்சிருந்தா அவன் வந்து 50 ரூபாய்க்கு வேலை பார்க்கறான். அவன் என்ன ஆகுது? நமது வேலை பறிபோகுது. நீ நினைக்கிற சாதாரணமான்னு பொருளாதாரம் அவன்கிட்ட போயிட்டு இருக்கு. வெள்ளக்காரன் நாட்டை 300 ஆண்டு அறிமுகப்படுத்தினான். நான் முன்னோரை கொடுமைப்படுத்தினேன். வெள்ளக்காரன் எப்படி நாட்டை பிடிச்சான்? படிச்சு பாரு நல்லா. வெள்ளக்காரன் நாட்டை மீது போர் தொடுத்தானா? எல்லையில் ராணுவத்தை குவிச்சானா? நாட்டை வந்து ஆக்கிரமிச்சானா? இல்லை. கிழக்கிந்திய கம்பெனியை கொண்டு வந்தான் வெள்ளக்காரன். அந்த கிழக்கிந்திய கம்பெனியை கொண்டு வந்து இந்த நாட்டில் கோவாவில், மும்பையில, சென்னையில எல்லா இடத்தையும் வணிகம் பண்றான். வணிகம் பண்றப்ப பொருளாதாரத்தை தன்மைப்படுத்துறேன். பொருளாதாரம் தானாக அவரிடம் போனது, நாடு அழிவுபட்டது. அப்ப பொருளாதாரத்தை இழந்தா நாடு அழிவுபட்டோம். அதை உணர்ந்துதான் நாம் தாத்தன் வ.உ.சி. பொருளாதார விடுதலைக்காக, நாட்டின் சுதந்திரத்துக்காக சுதேசி கப்பல் விட்டான். சுதேசி கப்பல். அதே போல இன்னைக்கு நமது பொருளாதாரம் அவன்கிட்ட போய்கிட்டு இருக்கு. அதை விட ஆபத்து, பீகார்ல இருந்து 6 லட்சம் 7 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வாக்காளராக சேர்க்கப்படுவதற்கான வேலை நடக்குது. 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வாக்காளராக சேர்க்கப்பட்டா என்ன ஆகும்? ஒவ்வொரு தொகுதியிலையும் 40,000 பேர் 30,000 பேர் நம்ம பெருகிட்டான்னா ஒரு தொகுதியோட வெற்றி தோல்வியை அவன் தீர்மானிப்பான். அவன் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கான்னா உன் கோரிக்கை இங்க கேட்கப்படாது, அவன் கோரிக்கை தான் கேட்கப்படும். உதாரணம் தெரியுமா? 2021 தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் வந்து திமுக அரசு அறிவிக்குது. தீபாவளி அன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க இறைச்சி கடைகள் மூடப்படும், எங்கேயும் கறி விற்க கூடாதுன்ட்டு. நீ யோசிச்சு பாருங்க. தீபாவளி அன்னைக்கு பெரும்பான்மை மக்கள் இறைச்சி எடுத்து சாப்பிடுவாங்க, கறி எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனா அன்னைக்கு இறைச்சி கடையை மூடுவதாக ஏன் அறிவிக்கிறான்? ஏன்னா மார்வாடி அன்னைக்கு சமண பண்டிகையான மகாவீர ஜெயந்தியை கொண்டாடுறேன். அவன் மகாவீர ஜெயந்தியை கொண்டாடுவதற்கு வசதியாக தீபாவளி அன்னைக்கு பெரும்பான்மை மக்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு இறைச்சி கடையை மூடுவதாக அறிவிக்குது இந்த திமுக அரசு. நீ யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மார்வாடி எவ்வளவு இருப்பான்? அவன் ஆட்சி அதிகாரத்துல அவன் ஆதிக்கம் பண்ற நிலைமை இன்னைக்கே இருக்குன்னா, ஒவ்வொரு தொகுதியும் அவன் வந்து 20,000 பேர் 30,000 பேர் ஏறி போனான்னா தமிழ்நாட்டின் அரசியல் திசைவழி போக்கு மாறி போகும். தமிழ்நாட்டோட சூழலே மாறி போகும். சொந்த நிலத்திலேயே அடிக்கப்படுவேன். மலேசியாவில் அடிக்கப்பட்டோம், மும்பையில் அடிக்கப்பட்டோம், ஈழத்தில் அடிக்கப்பட்டோம். இனி உன் தாய் நிலத்துல தமிழ்நாட்டில் அடிக்கப்படுவேன். வாழ முடியாம ஓட வேண்டிய நிலைமை வரும்.
இது எல்லாத்தையும் உணர்ந்து தெரியணும். நம்ம ஆளுகிட்ட சாதி பார்க்கறது, இவர் அந்த சாதியா இந்த சாதியான்ட்டு. வடநாட்டுக்காரன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, கியா பையாம்பாமே புரிஞ்சிடும். எழணும், புரிஞ்சு தெரியணும், அவ்வளவுதான். நபிகள் நாயகர் சொல்றாங்க, ஒரு நொடி சிந்தனை என்பது ஓராண்டு இறைவணக்கத்தை விட சிறந்தது. ஒரு நொடி சிந்திப்பது ஒரு வருஷம் முழுக்க இறைவணக்கம் செய்வதை விட, தொழுகை செய்வதை விட சிறந்தது. அதுவும் கிருபானந்த வாரியார் சொல்றாரு. கிருபானந்த வாரியார் போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியுது. இது எங்க எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? புலசரைக்கு பாருங்க, புலசரையில தண்டனை பிரிவுக்கு பாருங்க, அங்க எழுதி வச்சிருக்காங்க உள்ளர. எனக்கு எப்படி தெரியுமா? நாங்க போனேன். எப்ப போனேன்? 2018 காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி போராட்டம் பண்ணோம். ஐபிஎல் மைதானத்தை முற்றுகையிட்டு எங்கள் மக்கள் போராடி கொண்டிருக்கிற வேலையில உனக்குன்னு கிரிக்கெட் ஒரு கேடான்னு போராடணும். அந்த போராட்டத்துல போலீஸ் எட்டி உதச்சிங்கிறது என் மேல வழக்கு. அப்படி வழக்க போட்டு என் மேல குண்டாசை போட்டான். 68 நாள் ஒட்டுமொத்தம் போலீஸ்ல இருந்தேன். அப்ப போறப்ப அங்க பார்த்த வாக்கியம் இருக்கு. உங்க பிள்ளைகள் நிக்கிறோம், நீ யோசிச்சு பாருங்க, இந்த வயசுல இந்த வேலை சின்ன அவசியம் இருக்குது. என்னையே வந்துச்சுங்க, என்னைய இடும்பாவனத்துக்கு வரதுக்கான வேலை பார்த்தேன். நான் இல்லைன்ட்டு போயிட்டேன், அங்கேயே முடிச்சிட்டேன். என்னையே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகாமை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை தீவிரவாதிகளை பிடிக்கிற ஒரு அமைப்பு என்ஐஏ. போலீஸ் தெரியும், சிபிசிஐடி தெரியும், சிபிஐ தெரியும், இது எல்லாத்துக்கும் மேலே என்ஐஏ. அந்த என்ஐஏ விசாரணைக்கு போன அந்த பெருமை இந்த ஊர்ல எனக்கு தான் சேரும். என்ன கொடுமைன்னா, என்ஐஏ அது பாஜக ஏவி விட்டுச்சு, அது ஒரு நகைச்சுவை. என்ஐஏ விசாரணை கூப்பிடுறாங்க, விசாரணைக்கு போய் அதிகாரி உட்கார்றேன். உட்கார்ந்த உடனே என்ஐஏ அதிகாரி உட்காருங்க, என்ன வழக்கம் தெரியுமா இருக்குது? தெரியுங்கயா, இந்த சேலம் பக்கம் 2 பசங்க வந்து இந்த வெடிகுண்டு, நாட்டு வெடிகுண்டு தரைச்சாங்களா, தானே வழக்கு அப்படிங்கிறேன். இல்ல அதெல்லாம் கிடையாது, பிரான்ஸ்ல இருந்து சீலன் முருகன் ஒரு உங்களுக்கு போன் பண்ணாரு. சரிங்கய்யா, அவர் போன் பண்ணாரு, இந்த போனை நீங்க எடுக்கல, அவர் எதுக்கு போன் பண்ணாலும் சொல்லுங்க, அதுதான் விசாரணை. சத்தியமா இதான் நடந்துச்சு. அப்ப இது எல்லாத்தையும் எதிர்கொண்டு நிக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக அதை உணர்ந்து தெளிந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தமிழை தயவு செஞ்சு கலசம் வெட்டிடுங்க. நாங்க வந்து கண்டிக்கல, மண்டாடுறோம், கெஞ்சி கேட்கிறோம். உங்கள் பிள்ளைகள் நாங்களும் சிவனை போற்றி தொழுவதற்கு தயவு செஞ்சு இந்த கோயிலோட கலசத்துல கலசை ஊத்துறப்ப தமிழ்ல வழிபாடு செய்யுங்க, தமிழ்ல குடமுழுக்கு பண்ணுங்க. குடமுழுக்கு பண்ணா ஆதிபாட்டன் சிவன் மனம் குளிரும், இந்த நிலமும் வளமும் செழிக்கும். நன்றி, வணக்கம்.